ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவோம். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமா நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்றது தான் நல்லது. ஆச்சு நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமா அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். அவங்க சொன்ன மாதிரி நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். நான் என்னோட ஷோவை கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டால் எனக்கு வந்து எதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாலாம் வரப்போகுது. எஸ். உன் பேர் என்னப்பா? என்ன உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி இப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல. மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். அதை இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா. உன் பேரு விக்னேஷ். Sir, myself Vignesh. Myself Balaji. Good to see you myself. Good to see you, sir. Tell me myself. ரொம்ப thanks first of all. நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் நான் வாய் கிட்ட வச்சு பேசுறா. இங்க வச்சுக்கோ. என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக் பிடிச்சு வரா. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல இல்ல நீ மைக்க போடுறா அவங்கிட்ட. நானே பிடிக்கல சார். வச்சுக்கிறேன் சார். புடுறா அவங்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பானுங்க. இப்ப பேசு. ஓகே சார். உங்களை பார்த்த பதட்டத்துல தான். ஏன்னா ரொம்ப நாளா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போதான் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமா எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் முடியல, எல்லா பாட்காஸ்டும். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர்ப்பா தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பின்ன இது வேற என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை பச்சை ராப்பரோட கொடுத்துருக்காரு பாருங்க. இவரை வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இருடா, இன்னும் நிறைய நல்லா தூக்கம் வரும்டா. இப்போ இவ்வளோ எல்லாம் கை தட்டாதடா. கேள்வியா கேளுங்கடா. வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு சீனா நின்னோம். என்ன இதுல நியாயமா இருக்கா? இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்த? எப்படி நீ இப்போ கூல்னா நாங்கள் நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். क्वेश्चन ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லா தடவையுமே நிஜமாலே பேர் மாத்தா சொல்றீங்களா இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்க? See, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டைரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போ நான் நிறைய அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் என் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னை அசிங்கமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேற யாராவது வச்சு சொல்லுவேன். பெயர் மாற்றி தான் சொல்லுவேன். பெயரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க. நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமுட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவோம். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. ஆச்சு இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங். நீங்கள் தான் யாரோ நாள் கேளுங்க 2 பேரில். இருமா உன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும்.
Hi ma, I like your Sania Mirza hairstyle. Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து இட்ஸ் ஃபீல்ஸ் ஸோ ரிலாக்ஸ்ட். அந்த ஸ்டோரிஸ் எஸ்பெஷலி. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி? ரெண்டாவது கொஸ்டின், ஹவு டஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி the process works இந்த ஸ்டோரி இது ரீச் ஆகணும், இது எனக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த வீக்லி சொல்லணுங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான், சத்தமாக அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 yearsல வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐ கெட் நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும் போது இதையே சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகேன். ஐம் நாட் கோன் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னும் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன்னா அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேற ஜோக்கா பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேற யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் what do I feel at that point. ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாரத்தில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 marks சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, அன்னைக்கு தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிக்குது. நர்வஸா இருக்கா? எனக்கு அப்படிதான் இருக்கு. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிக்கல. கேளுங்க. ஓகே அண்ணா, குட் क्वेश्चन. அதாவது என்ன பண்றீங்க சக்தி? ஃபர்ஸ்ட் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. So you were married earlier. அதாவது at that period of your lifetime you are financially struggling. So after that you become an RJ and started to acting in films. ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க. இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யூ வேர் 100%. எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுதுன்னா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம்.
என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க August 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன். August 9th பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்கு. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கியூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாலாம் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். ஐம் ஸ்டில் ஸ்டேயிங் வித் த சேம் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஹிட் இன் மை லைஃப். ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் as my pit stop to get ready for the next work. ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னாமல் நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றி அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா. உங்கள் கொஸ்டினுக்கு சக்தி. ஆல் தி பெஸ்ட். நவ் யூ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர்? டோன்ட் வாண்ட்? ஆஸ் ஜாலி. ஓ, தட் மேன் இஸ் தேர், மை கோர் ஆடியன்ஸ். நீங்கள் தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். பேக். ஓ, ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிற்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லுப்பா, சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. அப்படி பண்ணி பாருங்க. உங்க பேரு அது மைக்கே வேலை செய்யலாம், ஏமாத்துறாங்க உங்களை. சக்தி மைக்கு அந்த யூஸ் பண்ணுங்க. என் பேரு பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பச்சை சட்டை கேட்டது கிடையாது. நீ இது ஸ்பாட்டிஃபை பிரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ, உங்க பையன் யூசரா? எங்க அங்க பையன் எடுக்கணும்னு வந்திருக்கீங்களா? எழுந்துருங்க. பாலாஜி என்ன இவ்வளோ இளமையா இருக்கீங்க? உங்க பையன் என்ன இவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்க? வாட் பாலாஜி? வாட் ரா சுதீப்? சொல்லுங்க. இல்லை, உங்க படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் சொல்லலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாஸ்ட்ல வந்து அந்த கருப்பு மூவில வந்து நீங்க அந்த ஷோக்கு போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்க பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்க சொல்லி ஆகணும், நீங்க அவ்வளோ அழகு. இதுக்கு மேலே பாட்காஸ்ட் கேட்பாங்க டைம். பட் ஐ மீன் ஏன்னா பர்சனலாக வந்து தட் கேவ் மீ தட்ஸ் a lot of inspiration from your movies. அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ cried. அந்த நீங்கள் உணர்ச்சி யோசும்போது ஐ able to feel that. ஸோ நேற்று நைட் வந்து இவங்க சொன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவங்க வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால that's why I came in and meeting you. ஸோ தேங்க்யூ. யூ ஆர் குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்க சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்க பையனை இந்த ஈவெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பரா. உங்க அப்பா அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அந்த சின்ன குழந்தை கிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்களே. நீங்க இவனுக்கு ஸ்டைலிஷா ஏதாவது வைக்கலாம்ல. உங்க அப்பா பேராது கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்க அப்பாவை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு I don't know if I can say this. என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. I'm just 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன்? Yes. You mailed me. He was rejected by Spotify. எஸ், ஸ்பாட்டிஃபைல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு மெயில் அனுப்பிச்சியா? ஆமா. நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா ஃபோனை ஓப்பன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஒரு 8 பேஜுக்கு எழுதியிருந்தான். நான் இவ்வளோ ஆர்வமா இருக்கேன், என்ன வானான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமா, கால் பண்ணி. I will tell Dhruvank in English, fire that person, okay? Whoever did that, he said he was selected, he got a call and all. Finally asked, when is your happy birthday? He was like thinking you will give a gift, Spotify membership and all. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா, thank you. உங்களுக்கு நேத்து லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட்டு சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க?
பாலாஜி எனக்கு ஒன்னையே பிடிக்கலப்பா, உங்க அப்பா தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிட்றீங்க டாக்டர்? பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா என்ன? இல்லை, சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவள் தானே? இல்லை, உங்களை வந்து பார்த்து நேரில் பேசிட்டு போனோன்னு இருந்தேன். சூப்பர் தம்பி, ஃபோன் நம்பர் கூட கொடு, நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறவன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி, எல்லாரும் பொண்ணுங்களாம் இருக்காங்க, வாங்கி ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்கன்னா. எப்படா ஹாப்பி பர்த்டே? April 28. இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 வீக்ஸ்ல பர்த்டேன்ற மாதிரி சொன்னா, ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி, நீங்க எப்போ சார் 17, 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே. காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஃபார் கமிங் தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா, இங்க வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஏதாவது நல்ல குட்டீஸா? திறந்து பார்க்கல. சூப்பர். அங்க அவனை முடிச்சுட்டு வரேன்டா. என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்க லைஃப் ஜேர்னியை ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலா டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன டைட்டிலா இருக்கும்? இப்பெல்லாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன எனக்கு கோட் பண்ணி அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லடா, எனக்கு தெரியல. என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்டுக்கு டைட்டிலாவா? ஆமா. இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவேல, அப்ப சொல்றேன் சரியா? இப்ப டக்குன்னு நீ கேட்டோன்னு வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு, அந்த பையனை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் போயிட்டு வரான்டா. அவன்கிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? இந்த லைஃப் இஸ் அ பை. இப்ப நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன், நாளைக்கு சொல்றேன் உனக்கு. ஹாய்டா. ஹாய்டா. வெங்கட். ஹாய் வெங்கட். ஒரே ஒரு கேள்விதான். லைக் நீங்க ரெக்கார்ட் இப்போ உங்க பாட்காஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, உங்க வாய்ஸ் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இப்போ எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ்ட் டு என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதுக்கும் தே லிசன். பட் ஹவ் யூ எவர் லிசன் டு யுவர் ஓன் பாட்காஸ்ட் வென் யூ ஃபீல் டவுன் ஆர் லைக் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் அதுலேருந்து நீங்க சொன்னதுலேருந்தே ஏதாவது கீ பாயிண்ட் அந்த இது எப்போ நடந்துருக்கா? நான் என்னோட ஷோவை கேட்டவே இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டால் எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்போ பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டான்ல, ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்கோன்னு யோசிச்சு அவங்க மேலே வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்கறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பதா. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸும் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்கறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்கறது பிடிக்காது. இஃப் ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன். எனக்கு என் ஷோ கேட்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போ நீங்க சொன்னீங்க லைக் இப்போ உங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான்டா சொன்னேன். சொல்றா வெங்கட். பேர் மாற்றி நீங்க லைக் அந்த கதையை சொல்றீங்க. பட் people who listen to it like they will recognize it la. அப்போ அப்படி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி இப்படிலாம் சொன்ன அது மாதிரி அதான்டா ஒரு டைரக்டர் திட்டினாருன்னு. என்னடா ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா திட்டி, இனிமேல் அவனுக்கு நான் கதையை அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி, எதுக்கு அவர் மனசை புண்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேற யாருமே வந்து கடுப்பானதில்லை. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்ச பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணியிருக்கான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பத்தி சொன்னேன். அவன் இப்போ அமெரிக்கால இருக்கான். வச்சு என்ன பத்தி தான்டா சொன்னேன் அப்படின்னு பெருமையா கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருதுப்பா. வாமா, ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்திருக்கேன். தம்பி நீங்க ஒருத்தர் இருந்து இல்லடா, அடுத்து வரேன்டா. இங்கேருந்து பேசினா கேட்க எனக்கு கேளுமா, மைக் வேணாம் உனக்கு. சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி சொல்லிட்டேன். சி, யூ கான்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் another person. லைக் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா என் கூடவே இருந்தவர், he left. He was working for me, he was working with me and he is a friend of mine, but he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீட்ல ஓடுறேன். அந்த ஸ்பீட்ல அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டும் போக முடியல. ஒரு பாயிண்ட்ல we decided we'll move on. இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் லைஃப் will throw you at different turns with different people.
எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் மாதிரி இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பேசலாம்னு வச்சுருந்தேன், இப்போவே கேட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் வில் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி லைக், நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தெரியுமா இருந்த, இப்போ இப்படி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால் யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸில் இருக்கும்போது நான் வேற ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸில் இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்பில் போயிட்டு ரொம்ப கைண்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகி என்னால் இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் இன்னும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஸோ 20 வயசில் இருக்கிற மாதிரி 30 வயசில், 30 வயசில் இருக்கிற மாதிரி 40 வயசில் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காமல் போகிறவங்களை பற்றி நம்ம கொஞ்ச நாளுக்கு மேலே பாதர் பண்ணுறோம் அப்படின்னா we will also still be stuck at the same place. ஸோ ஐ டோன்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் another. ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். இட் கஷ்டமாக இருக்குமா, ஐ வில் கோ த்ரூ த கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த யங் ஏஜில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும், அது லவ், அது ஒண்டி சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லையாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரிடே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவான், அப்படிலாம் கிடையாது, தானாக நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டார், என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாருன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நவ் ஐ எம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீமில் பண்ண ரோலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் வந்துட்டாங்க, சீம்லெஸ்ஸாக அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்பில், வந்துனே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரியே அவன் இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க.